அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன தசாபுத்தி நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். மகரம், பொதுவாகவே மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு சொந்தக்காரங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க, வேகம் மற்றும் விவேகம் உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. உழைப்புக்கு சொந்தக்காரவங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதிப்பாங்க. ஒரு சில பேர் படபடன்னு இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க அவசரப்பட மாட்டாங்க. நிதானம்னு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். விவேகமுடையவர்கள், வேகமும் உங்களுக்கு இருக்கும், விவேகமும் உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ராசி தான் மகர ராசி. வேலை தொழிலெல்லாம் வந்தாங்கன்னா கரெக்டாக இது பண்ணுவாங்க. பண விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக இருப்பாங்க. அது இந்த அவிட்ட நட்சத்திரங்கிறது கொஞ்சம் பிடிவாத குணமுள்ள இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது மகரங்கிறது ஒரு பொறுமையான ஒரு அமைப்பு. சரராசியாக இருந்தாலும் நிதானமாக சாதிப்பாங்க. ஆனால் அவிட்டங்கிறது கொஞ்சம் வேகமும் கொஞ்சம் விவேகமும் கொஞ்சம் கலந்துருக்கும். சரிங்களா? உடனே முடிச்சிடணும், உடனே இந்த விஷயத்தை முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாவது நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது தான் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க. படப்படன்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படப்படன்னு இருப்பாங்க. கோவம் உங்களுக்கு அதிகமாக வருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க கோவம் கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தியாகவே வரும்னு சொல்லிடலாம். ஒரு சில பேர் உடம்பை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கட்டு மஸ்தான உடம்பெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உடம்பு மேலே அக்கறை கொண்டவங்க தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கோவம் அதிகமாக வரும். அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஆனால் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஏன் தான் கோவப்பட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி அடுத்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இது தான் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? விளையாட்டுத்துறை மேலே ஒரு சில பேருக்கு ஆர்வம் வரும். ஸ்போர்ட்ஸ் இதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி ஜிம்முக்கு போகணும், உடம்பை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், டயட்டில் இருக்கணும், கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போது செவ்வாய் தசைங்க. அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் வரும், உங்களுக்கு மகர ராசிக்கு வந்துடும். இது உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வந்துடும். மகரத்துக்கு வரும், கும்பத்துக்கு வரும். பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா செவ்வாய் தசைங்க. 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் தசை நடந்துடும். செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தத்துக்கு உண்டான கிரகம். செவ்வாய் சனியோட காம்பினேஷன், ராகுடெல்லாம் இல்லாமல் தசை நடந்துச்சுன்னா செவ்வாய் தசை சின்ன வயசுலேயே ஓரளவுக்கு நல்லா போயிடும். செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் சின்ன வயசில் ஆரோக்கிய குறைபாடு, ஹெல்த்தில் பிரச்சனை, உடலை அடிக்கடி பிரச்சனை இது பண்ணுறது, அடிக்கடி பார்த்திங்கன்னா ஊசி மாத்திரை எடுத்துக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் தான் நடக்கும். அந்த 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். செவ்வாய் 8ஆம் இடத்தோடையோ சம்மந்தப்பட்டு, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு, இல்லை 6ஆம் இடத்துல பாவகிரகம் சம்மந்தப்பட்டால் தான் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் போகும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். செவ்வாய் தசை முடிஞ்சோடனே 2வது உங்களுக்கு மிகப்பெரிய தசை ராகு தசை, முக்கியமான தசை. அது உங்களுக்கு 18 வருஷம். செவ்வாய் தசை முடிஞ்சோடனே 18 வருஷம் உங்களுக்கு ராகு தசை ஒரு நடக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18 வருஷம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடந்துடும். நான் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். 2, 3ஆம் பாதம்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூடுதல் குறைவாக உங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வருஷம் உங்களுக்கு ராகு, 7 வருஷம் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்து உங்களுக்கு 18 வருஷம் ராகு தசை கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? இப்போ 7ன்னா 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை கன்ஃபார்ம் உங்களுக்கு 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த 25 வயசு வரைக்கும் ராகு தசை நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னா அது உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ ராகு லக்னத்தில் இருந்தால் ஆசை அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகும். சின்ன வயசுலேயே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்து அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடமா வந்துருச்சுன்னா கொட்டி கொடுக்குற ராகுவாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ராகுவாக இருக்கும். ராகு பாருங்கள் செவ்வாயோட சேர்ந்து அந்த அமைப்புலாம் இருக்கக்கூடாதுங்க. ராகு சனியோட காம்பினேஷன் இருக்கக்கூடாது. ராகு தவறான வழியிலெல்லாம் கொண்டு போகிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான். ஒரு குழந்தை பிறந்து 7 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் கஷ்டப்படுதுன்னா தவறான வழிக்கு போகுது, கெட்ட பழக்கங்கள் ஏற்படுது, போதைக்கு அடிமையாகிறாங்க, அந்த தவறான செக்ஷுவல் இதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் இந்த ராகு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை படிப்பு மேலே ஆர்வம் கம்மி பண்ணி, படிப்பில் நாட்டம் கம்மி பண்ணி, இந்த காமம், இந்த காதல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு போய் லாக் பண்ண வச்சிரும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு இருட்டு, ஆழமான இருட்டு. இப்போ ராகு சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகு திசை நேர்மையான வழியில் கொண்டு போகும். ராகு பாவகிரகம் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா கண்டிப்பாக தவறான வழியில் ராகு கொண்டு போங்கிறது சந்தேகமே கிடையாதுங்க.
தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் வச்சிடும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் கொண்டு போய் பழக வைக்கிறது, தவறான நண்பர்களோட சவகாசம் ஏற்படுறது எல்லாமே அந்த ராகு திசையில் நடக்கும். இப்போ நீங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா சின்ன வயசில் உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடந்திருக்கும். உங்களுக்கு எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அசிங்கமானங்கள், தேவையில்லாமல் தலகு துணியிறது, தலகுமிஞ்சு போகிறது, கெட்ட பேர் வாங்குறது எல்லாமே இந்த ராகு திசையில் நடந்துருக்கும். ராகு கெட்டு போனவங்களுக்கு, சரிங்களா, நல்லா இருக்கிறவங்களுக்கு லைஃப் எப்படி ஸ்மூத்தாக போயிருக்கும். 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு திசை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 வயசு 41 வயசு வரைக்கும் உங்களுக்கு 25 வயசில் குரு திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா 41 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை தான். அந்த குரு திசையில் தான் ஒரு சில பேர் அப்படியே நல்லா இருக்காங்க. உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு நல்ல வழியாக கொண்டு போயிடும் உங்களுக்கு வாழ்க்கையை. அது வந்து நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கனாலும் குரு திசை கெட்டு போயிடும். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை பெருசாக யோகத்தை செய்கிறது கிடையாது. ஏன்னா அது அவயோகி. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை, அந்த 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார், 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை சனி திசையில் தான் மாறிச்சு. 40 வயசு வரைக்கும் போராட்டம், 35-40 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது காரணம் அதுதான். ராகு திசையும் சப்போர்ட் பண்ணியிருக்காது, குரு திசையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காது. குரு சனியோட சேர்ந்தால் குரு திசை கெட்டு போயிருங்க. குரு ராகோட சேர்ந்தால் குரு திசை கெட்டு போயிடும். ஆனால் குரு சனி காம்பினேஷன் இருந்தால் சனி திசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 40லேருந்து உங்களுக்கு 59 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை நீங்கள் மகர லக்னம், கும்ப லக்னம், கன்னி லக்னம், மிதுன லக்னம், துலாம் லக்னம், ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி நல்லது பண்ணுறவராக இருப்பார். கூட குரு காம்பினேஷனில் வந்துட்டாருன்னா சனி திசை ஒரு அருமையான திசையாக இருக்கும் உங்களுக்கு. 40லேருந்து கிட்டத்தட்ட 59 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை யோகம் செய்கிற திசையாக இருக்கும். நிறைய பேர் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சொல்கிறாங்க, சார் 35-40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறிச்சு, அது வரைக்கும் எனக்கு கஷ்டப்பட்டோம், போராட்டம், எதுவுமே வாழ்க்கையில் நல்லது நடக்கலன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், அவங்களுக்கு சனி திசை மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கும். குரு திசை நல்லா இருந்திருக்காது, ராகு திசை சுத்தமாக நல்லா இருந்திருக்காது. அப்போ 35-40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த கிரகத்தோட அந்த சனி திசை தான் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் சனி நல்லது பண்ணாதுங்க, எல்லாத்துக்கும் சனி கெட்டதும் பண்ணாது. அதே மாதிரி தான் குருவும். குரு எல்லாத்துக்கும் நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. அது இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ சனி வந்து கடக லக்னம், சிம்ம லக்னக்காரங்களுக்கு பாருங்கள், சனி திசை யோகத்தை பண்ணாதுங்க. அது யோகம் பண்ணுது, எனக்கு சனி திசை நல்லா இருக்குதுன்னு, எனக்கு நல்லா இருக்குங்க சார், கடக லக்னத்தில் பிறந்திருக்கோம், நாங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கோம், சனி நல்லா இருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் சனி மறைமுகமாக நல்லா இருந்திருக்கும், நல்ல இடத்துல இருந்திருக்கும். இப்போ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் லக்ன பாவிகள் வந்து உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் லக்ன பாவிகள் யோகத்தை செஞ்சுட்டு போகும். இப்போ சனி கடக லக்னத்துக்கு சனி 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை கெடுத்துரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் சனி திசை நடந்தால் திருமண வாழ்க்கை கெடுக்குங்க, பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பாக நண்பர்கள் இருக்காது, நண்பர்கள் இருந்தாலும் முதுகில் குத்திட்டு போவாங்க. எல்லாமே அந்த சனி திசையில் கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக சனி திசை கொடுக்கும். மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட சனி திசை பெருசாக கெடுக்கிறது இல்லைங்க. குருவோட சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு கிரகத்தோட அமைப்பு இருந்துச்சா சனி திசை யோகம் செய்கிற சனி திசையாக தான் இருக்குது. ஆனால் பாவ கிரகத்தோட சனி இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்படி தான் இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும். அதுக்கப்புறம் சனி உங்களுக்கு 59 வயசுக்கு முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை வரும், 17 வருஷம். புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுப கிரகம். மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கு தவிர மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட புதன் தசை நல்லா தான் இருக்குது. மேஷ லக்னம், விருச்சக லக்னக்காரங்களுக்கு தான் புதன் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வரனால தேவையில்லாத பிரச்சனைகள், நோய் தொந்தரவுகள், கடன் தொல்லையில் போய் மாட்டுறது, 60 வயசுக்கு மேலே அசிங்கமானப்படுறது, தொடர்ந்து வியாதியில் ஒரு 17 வருஷம் பாதிக்கப்படுறது எல்லாம் புதன் திசையில் தாங்க நடக்கும். புதன் பாவகிரகத்தோடு சேர்ந்து பாவியாக மாறிடுவார், நல்லவரோட சேர்ந்து அவர் நல்லவராக மாறுவார். ஏன்னா புதன்கிறது ஒரு பச்சோந்தி கிரகம், அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன. ஏன்னா இப்படி தான் இந்த மாதிரி தான் இந்த கிரகத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷன் நாட்டி படைக்கிறது நவகிரகம் தான். நவகிரகங்களோட தாக்கத்தில் எல்லா மனுஷனும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி போகுது, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஏன்னா அந்த கிரகங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கிரகம் தான் காரணம். நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி, கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா, கெட்டது நடக்குதா, உங்களுக்கு கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி அந்த தாக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.